ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. கடந்த ஒரு வாரமாவே தங்கத்தோட விலை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார். என்ன காரணம் சார்? இல்லை, முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார், அந்த போருடைய காரணத்தினால தான் தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிக்கிட்டு. ஆனால் போர் நடந்தா பொதுவாக தங்கத்தோட விலை அதிகரிக்கணும், இப்படிதான் நம்ம கடந்த கால வரலாறுல பார்த்துருக்கோம். இப்போ புதுசா இருக்கே, போர் நடக்குது ஆனா தங்கத்தோட விலை குறையுது. வெளிநாடுகள் தான் முழுக்க தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறோம். ஆயிலும் வெளிநாடுகள் தான் இம்போர்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்துக்கு நம்மகிட்ட இருக்கிற டாலரை கொடுத்து பண்ணோம். ஆனால் இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போருடைய விளைவு காரணமாக ஆயில் வரத்து கம்மியாயிடுச்சு, டிமாண்ட் நிறைய ஆயிடுச்சு. அப்போ ஆயிலுடைய ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதாவது $60 இருந்துட்டு யூஎஸ் டாலர் ஒரு $60 கொடுத்தா ஒரு பேரல் ஆயில் வாங்கலாம். அந்த அளவுக்கு இருந்த க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 45% விலை உயர்ந்து $105 ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீமியம் கொடுத்து நம்ம ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஆக மொத்தம் அதனால தான் இந்த ஆயில் ப்ரைஸ் ஏற இந்த பெருமுதலீட்டாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய பார்வை என்ன ஆயிடுச்சுன்னா, பவுன் எடுக்கலாம்னா இன்னைக்கு 2.5 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 பவுன் வாங்கலாம். இது ஒரு வரப்பிரசாதம். அந்த மாதிரி இனி வாங்க வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். தங்கம் வாங்க இதுதான் சரியான தருணமா? இதை விட இன்னும் குறையும் எதிர்பார்க்கறத விட குறையுமா சார்? தங்கத்தோட விலை இன்னமும் குறைய வாய்ப்பு இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த போர் நிறுத்தியாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கோல்டு இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தங்கம் மற்றும் வைர வியாபார சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், கடந்த ஒரு வாரமாவே தங்கத்தோட விலை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார். என்ன காரணம் சார்? இல்லை, முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார், அந்த போருடைய காரணத்தினால தான் தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிக்கிட்டு. ஆனால் போர் நடந்தால் பொதுவாக தங்கத்தோட விலை அதிகரிக்கணும், இப்படி தான் நம்ம கடந்த கால வரலாறுல பார்த்துருப்போம். இப்போ புதுசாக இருக்கே, போர் நடக்குது ஆனால் தங்கத்தோட விலை குறையுது. கரெக்ட். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்க விலை ஏன் ஏறிச்சு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வார்னு சொன்னோம், ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் சொன்னோம், இந்தியா பாகிஸ்தான் வார் சொன்னோம், சைனாக்கும் தைவானுக்கும் ஏற்பட்டிருக்க சில சுணக்கமானது. இது எல்லாமே தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த போருடைய பாதிப்பு தங்கத்தோட விலை ஏறிச்சு. ஏன் 2ஆம் உலகப் போர்லேயே நடந்த விஷயமே அதுதான். அந்த போர் டைமில் தங்கத்தோட விலை ஏறிச்சு. இது உலக நியதி. ஆனால் முதல் முறையாக ஒரு நாங்களே, அதாவது வர்த்தகர்களாகிய நாங்களும் ஒரு பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே வந்து இந்த முறை தான் இது ஆப்போசிட் ரியாக்ஷன் கிடச்சிருக்கு. எப்படின்னா, இந்த போர் வந்தோடனே முதல்ல ஆயில் பாதிக்கப்பட்டுச்சு. மெயின் சப்ளை வந்து ஈரான்லேருந்து ஆயில் பார்த்திங்கன்னா இந்தியா, சைனா போன்ற நாடுகளுக்கு, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அங்கேருந்து வர்ற ஆயில், அதில் ஒரு பாதிப்பு ஏற்படவும் கிட்டத்தட்ட ஒரு 100% ஒரு நாளைக்கு ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அதில் வெறும் 15% தான் ஆயில் சப்ளை பண்ண முடியக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. அதனால தான் முக்கியமாக டிமாண்ட் நிறைய ஆகிடுச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் எடுத்திங்கன்னா, நம்ம அந்நிய செலாவணி நமக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, ஆயில் முழுக்க கல்ஃப் கண்ட்ரியை சார்ந்திருக்கோம், அவங்கள்ட்ட தான் நம்ம ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம், ப்ளஸ் ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்கும் பட்சத்தில் அதற்கு நிகராக அந்நிய செலாவணி டாலரை நம்ம கொடுக்குறோம். 2வது தங்கமும் நம்மள்கிட்ட கிடையாது. 1 டன்னு கூட இந்தியாவிலேருந்து எடுக்கிறது இல்லை. 1 டன் 1000 கிலோ. ஆனால் வெளிநாடுகள் தான் முழுக்க தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறோம். ஆயிலும் வெளிநாடுகள் தான் இம்போர்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்துக்கு நம்மகிட்ட இருக்கிற டாலரை கொடுத்து பண்ணோம். ஆனால் இந்த முறை என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த போருடைய விளைவு காரணமாக ஆயில் வரத்து கம்மியாயிடுச்சு, டிமாண்ட் நிறைய ஆகிடுச்சு. அப்போ ஆயிலுடைய ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதாவது $60 இருந்துட்டு யூஎஸ் டாலர் ஒரு $60 கொடுத்தா ஒரு பேரல் ஆயில் வாங்கலாம். அந்த அளவுக்கு இருந்த க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 45% விலை உயர்ந்து $105 ஆகிடுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரீமியம் கொடுத்து நம்ம ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஆக மொத்தம் அதனால தான் இந்த ஆயில் ப்ரைஸ் ஏற இந்த பெருமுதலீட்டாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய பார்வை என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னங்க, யார் எந்த உலகத்தில் சண்டை போட்டால் நமக்கு தேவை லாபம், இவங்கள பாதிக்கப்படாத வரைக்கும் அவங்க அதில் தான் இருப்பாங்க மெயின். அப்படின்றப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இதை எடுத்து கிடுன்னு ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, தங்கத்தில் விலையும் நல்ல ப்ராஃபிட்டும் பார்த்துட்டாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங், அந்த லாபத்தையும் இங்கே சம்பாரிச்சிடலாம். இப்போ இதோட தங்கத்தை விட இது விலை ஏறுது. அப்படி இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்
எல்லாருமே இங்கேருந்து பணத்தை எடுத்து டைவெர்ட் பண்ணி அதில் போடவும் அது விலை உயர ஆரம்பிச்சிச்சு, டிமாண்ட் நிறைய ஆயிடுச்சு. இது மாதிரி நார்மலாக ஒரு பிக் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் யூசர்ஸ் எல்லாருமே, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஆயிலில் போய் போனாங்க. கோல்டுடைய ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது ஒரு வரப்பிரசாதம் யாருக்கெல்லாம் அப்படின்னா, கோல்டு வாங்க முடியலையே, ஐயோ விலை ஏறி போச்சே அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு 25,000 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு இப்போ விலை குறைஞ்சிருக்கு இந்த 10 நாளில். இந்த 10 நாளில் மட்டுமே. நான் சொல்கிற கம்பேரிசன் வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும். ஜனவரி 1ஆம் தேதி 99,520 ரூபா ஒரு சவரன் இருந்தது. ஜனவரி 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு சவரன் 1,34,400 ரூபா போச்சு. அது 35% உயர்ந்து 35,000 ரூபா போச்சு. போன தங்கம் இன்னைக்கு 1,09,000 1,10,000 வைங்க. அப்போது 24,000 ரூபா கிட்ட குறைஞ்சிடுச்சு இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. 10 பவுன் எடுக்கலான்னா இன்றைக்கி 2,50,000 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 பவுன் வாங்கலாம். இது ஒரு வரப்பிரசாதம். அந்த மாதிரி இனி வாங்க வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். அதாவது ஒரு கடந்த ஜனவரி வரைக்குமே இப்போதைக்கு தங்கம் வாங்கலாமா வேண்டாமான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ வரிசையாக கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 24,000 ரூபா விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா தங்கம் வாங்க இதுதான் சரியான தருணமா? கண்டிப்பாக. ஏன்னா இதை விட இன்னும் குறையும்னு எதிர்பார்க்க தங்கத்தோட விலை இன்னமும் குறைய வாய்ப்பு இருக்கும். இது வந்து யாராலையுமே கணிக்க முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகமே போர் வந்தால் விலை ஏறும். தங்கத்தோடைய முதல் பாதிப்பு தங்கம். இதை தான் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அப்படின்றப்போ இந்த முறை தான் முதல் முறையாக உல்டாவாக நடந்திருக்கு இல்லையா, ஆப்போசிட்டாக. அதனால் பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த போர் நிறுத்தியாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கோல்டும் ஸ்டாண்டர்ட் ஆகிடும். இல்லை இது தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய இம்பேக்ட் கூட ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த இம்பேக்ட் ஓரளவுக்கு வந்து இப்போது ஸ்டடியாக ஒரு டைம் இது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஏன் மேலும் மேலும் குறைஞ்சிங்கன்னா, அந்த ப்ராஃபிட் புக்கிங்காக விற்கிறாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக குறையுது. டாலரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டாலர் ப்ரைஸ் ஏறுது, ஆயில் ப்ரைஸ் ஏறுது, அதனால தங்கத்தினோட விலை இறஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வந்து இப்போ ஒரு மீட்டிங் முந்தானத்து நடந்துச்சு நைட்டு. அதில் வந்து இந்த வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைப்பாங்கன்னு பார்த்தாங்க, அது குறைக்கலை. அது குறைச்சிருந்தா மேபி கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், இல்லை ஏறி இருக்கும். அதுவும் பண்ணலை. அது ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இந்த சமயத்தில் மற்ற நாடுகள் தன் கைவசம் வச்சுருக்க தங்கத்தை விற்க வராங்க அப்படின்னா இன்னும் சடசடன்னு குறையும். ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியலை. ஆனால் இருக்கிற சூழ்நிலையில் எது வேணால் எப்போனா நடக்கலான்ற மாதிரி இருக்குது. அதனால் இப்போதைக்கு அந்த மாதிரி விற்கிறதுக்கு நாடுகள் விற்கிறதுக்கு, ஏன்னா நம்ம இன்னும் காரணமும் பார்த்துருக்கோம். விலைவாசி ஏன்டா ஏறிச்சு, தங்கம் ஏன் ஏறிச்சு அப்படின்னா நாடுகள் போட்டி போட்டு வாங்கினாங்க. போலந்து, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்தியா, சைனா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே சென்ற நடப்பு ஆண்டில், நிதியாண்டில் அதெல்லாம் வாங்கினாங்க. அதனால் விலை ஏறிச்சு. இப்போ வாங்குறத நிப்பாட்டிட்டாங்களா? அதுதான் சரியான கேள்வி. இப்போயும் வாங்கிறதுக்கு அவங்க ஒவ்வொருத்தருமே அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட முக்கியமாக இப்போ இந்த ஆயில் பிரச்சனை இருக்குது இல்லையா, அதனால் அதில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கனால ஆயிலோட ப்ரைஸ் கூடிக்கிட்டு இருக்குது. இந்த தங்கம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. உலக வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 மாதமாவது இந்த போர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 மாதம் இல்லாட்டி கூட 15 நாளாவது இந்த போர் நீடிச்சுக்குது அப்படின்னா தங்கத்தோட விலை இன்னமும் குறைய வாய்ப்பு இருக்கா? அதாவது எப்படி சொல்லணும்னா, இதெல்லாம் வந்து அமெரிக்கா கையில் தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா, எப்படி ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் விலை ஏறிச்சோ, இப்பயும் பார்த்திங்கன்னா இந்த போரை நிறுத்தத்துக்கு கொண்டு வரத்துக்கு சில விஷயங்கள் கையெடுக்கணும். அதை வந்து அமெரிக்கா இப்போ கையெடுத்து டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்கன்னா இமீடியட்டாக நின்றோம். ஈரானை வந்து ரொம்ப ஒரு கிள்ளிக்கீரையாக நினச்சாங்க. அது வந்து கிள்ளிக்கீரை கிடையாது, நாங்களும் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம் அப்படின்ட்டு அதனுடைய வீரியம் நிறைய, அதனுடைய அதிபர்லாம் கூட கொண்டுட்டாங்க. இருந்தாலுமே அடுத்த வர்றவங்க தலைமை தாங்கி அதை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இப்போ மற்ற நாடுகளுடைய பார்வையும் கொஞ்சம் ஒரு கலக்கத்தோடு இப்போது ஈரான் பக்கம் இருக்குது. அதில் கூடிய சீக்கிரமே வந்துடும்னு என்னுடைய ஒரு கணிப்பு. இது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒரு 7-8 நாட்கள்லேயே, ஒரு வாரத்திலே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர தங்கத்தோட விலையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்கிறீங்க? ஆமாம், அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு உயர்ச்சினா தங்கத்தோட விலை இது யாருக்குன்னா நமக்கு. ஏன்னா நம்மளுடைய ரேட்டு வந்து ஐஎன்ஆர் அது வந்து இதாகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அப்போது அது இதாகிட்டு இருக்கு. மெயினானது
ஆயில் தான். டைரக்ட் எப்பவுமே 2 விஷயத்தை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு எதனால் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னா ஆயில். ஓகே. ஆயில் ப்ரைஸ் கூடிக்கிட்டு இருக்கு. அதனால் இங்கே முதலீட்டாளர்கள் அங்கே போயிட்டாங்க. இதுக்கு டிமாண்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் இறங்க போகுது அப்படின்ற ஒரு கலக்கத்தில் இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவோன்ட்டு இதை விற்க ஆரம்பித்தாங்க. அப்போது விற்க நிறைய செல்லிங் வருது, பையிங் வரல அப்படின்னா விற்கிறதுக்கு மட்டும்தான் போட்டி போட்டுட்ருக்காங்க, வாங்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே காரணம் தான் இந்த கோல்டுடைய கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் தான் தங்கத்தோட விலை குறைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இப்போ இந்த தங்கத்தை வாங்கி விற்கக்கூடியவங்களுடைய அந்த அந்த சேல்ஸ் இருக்குல்ல சார், அந்த மார்க்கெட், அந்த ஃபீல்டு இப்போ எப்படி சார் இருக்குது? அதுவுமே இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் அதை பொறுத்த வரைக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துலேயே 99,520 ரூபா இருந்த தங்கம் இன்னும் 1,09,000 சில்லறை வந்துருச்சு. அதாவது 10% மேலே. இப்போ கூட 25% குறைஞ்சாலுமே 10% ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே. என்ன ஒன்று, இந்த ஒரு மாதம் 2 மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய நிலைமை தான் கொஞ்சம் என்னடா அது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இது இன்னும் ப்ராஃபிட் லெவலில் தான் இருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வந்து ஷார்ட் டேர்ம் தான். திரும்பி இது ஒரு சகஜ நிலைக்கு சமநிலைக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தங்கம் தன்னுடைய இதை நோக்கி விலை உயர ஆரம்பிக்கும். ஆன்லைனில் இந்த ஷேர் மார்க்கெட்டோடைய விஷயங்கள் தான் தங்கத்தோட விலை குறைவுக்கு இப்போ காரணம். இன்னும் சில நாட்களில் அதுவே தங்கத்தோட விலை உயர காரணமாக அமைஞ்சிரும். வந்துடும் கண்டிப்பாக வரும். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி.